3 மணிக்கு 7வது ப்ரோமோ வரும்னு காத்திருந்தா வரவே இல்லை. சரி, அது 4 மணிக்கு 5 மணிக்கு வருதுன்னு பார்ப்போம். பட் இந்த டெவில்ஸை பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் தீபக் தாங்க. ஐயோயோயோயோ, பவித்ரா உன் இதயத்தை கொடு, பவித்ராவின் இதயத்தை வாங்கிவிட்டேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து விட்டதா கோபம், கொடு இதயத்தை அப்படின்னு சொல்லி 3 இதயத்தை வாங்கிட்டாப்ல. மஞ்சரி 2, சாச்சனா 2 வாங்கியிருக்க பார்த்தோம். 3 இதயமும் காலியாக பறி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சேச்சி தான். சேச்சி வந்து பறி கொடுத்ததெல்லாம் பாருங்களேன். ஒன்று வந்து சாச்சனா வந்து அந்த இதை கீழே உருந்த அந்த முட்டையெல்லாம் எடுத்து ஊட்டினாங்கல்ல, யாருக்கு? ஆனந்திக்கு. அங்கே ஒரு முறை பர்ஸ்ட் அவுட்டு. அதுக்கு அடுத்தது இன்னொரு இது என்னன்னா, 2வது எங்கப்பா ஜெஃப்ரிக்கு 130 தோப்புக்காரணும் போயிட்டே இருக்கும்போது அவங்க ஏய் எதுக்கு நீ ஜெஃப்ரியை போட சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பர்ஸ்ட் அவுட்டு. அங்கே 2வது போச்சா. 3வது பவித்ராவை போட்டு கீழே எல்லாத்தையும் தொடக்கிறாங்களா, 3வது காலி. அதை நியாயம் கேட்க போன பவித்ராவுக்கும் காலி, கோபம். மொத்தம் பவித்ராவுக்கும் 3 போச்சு, அன்ஷிதாவுக்கும் 3 போச்சு. தலைவனை அசைக்கவே முடியலங்க. யாருன்னா ரஞ்சித் இன்னும் 3 வச்சிருக்காப்புல. அதே மாதிரி விஷாலையும் ஒண்ணுமே பண்ண முடியலங்க. இவங்க என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கு சத்யாட்டியும் 3 இருக்கு, ரயான்கிட்டையும் 3 இருக்கு. ஐயோ, பெண்கள் பேயில ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு டக்கு டக்குன்னு தேவதைகளா கொடுத்துருச்சிங்க. ஆனா இது சூப்பரா ஆடுறது எனக்கு என்னமோ முத்து வந்து சத்யாகிட்ட தான் நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருக்காப்புல. நீ சும்மாவே இருக்க அந்த டைலாக் தான் அதிகமா பண்றாப்புல. செமையா பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா தீபக். அந்த மேனரிசத்துலேருந்து எல்லாமே அதே மாதிரி பண்ணுறாரு. மஞ்சரி சாச்சனாலாம் ஏதோ ஒன்று போய் டாஸ்க் மாதிரி பண்ணி அவங்க வாங்குறாங்கங்க. இவர் அதை பேசியே வாங்குறாரு. இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த எண்டிங் டச்சுக்கு இவர் வராரு, வந்து அந்த பேட்ச் வாங்கிட்டு போயிடுறாரு. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த இடத்துல ஏதோ தேவதைகள். ஆனால் என் தலைவர் ரஞ்சித் அசைச்சு பாருங்கண்ணா, இந்த டாஸ்கில் முடியவே முடியாது. தலைவனை மட்டும் யாராவது அசைச்சு பாருங்க, நானே பேட்ச் 3 தரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவர் எதுக்கும் அசரவே மாட்டாப்புல. செம்ம பிராக்டிஸ் தானே. அப்படியே கல்லு மாதிரி அப்படியே பாடி சர்ச்சின்னு புண்ணைக்கையா இருந்துகிட்டு இருக்காரு. வேற என்ன, செம்மையா போயிட்டு இருக்கு டாஸ்க்கு. அதே மாதிரி இந்த டாஸ்க்கு குழப்பறதுக்குனே 3 பேர் உள்ள சுத்திட்டு இருக்காங்க இங்க டெவில் கோஷில. ஒன்னு அருண் பிரசாத், அவர் வந்து திடீர்னு நாட்டாம மாதிரி எங்க அங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காப்புல. 2வது ஜாக்கு. ஐயோயோ, நான் அடுத்த சௌந்தர்யாவுக்கும் எதுவும் புரியல. ஜாக்கு வந்து அவங்க அப்பாவை பற்றி பேசின உடனே தஷிகா சொன்னது என்ன இது என்ன உங்கள் அப்பா வீடா, பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறத வந்து இவங்க பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்பா இல்லை போல இருக்கு ஜாக்குக்கு. தஷிகாவுக்கும் அதே மாதிரி தானே அப்பா இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஜாக்கு ஒரு கெட்ட வார்த்தையை போடுவாங்க, நம்ம சொல்லவே முடியாது. அதை சொன்னதுக்கு பிறகு தான் அவங்க அதை சொல்கிறாங்க. ஒவ்வொரு வினைக்கும் தானே எதிர்வினை உண்டு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக ட்ராமாட்டிக் பண்ணி விட்டாங்க அங்கே ஜாக்கு. நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோமே.